ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. இன்றைய நாள் உலகமெங்கும் தகப்பன்மார் தினமாக அனுசரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாளில் ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் சமயத்திற்கேற்ற வார்த்தையிலே வேதாகமத்திலே நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். நீதிமான்கள் தன் உத்தமத்திலே நடக்கிறான். இந்த நாள் தகப்பன்மார் தினமாக இருக்கிறபடினால ஒவ்வொரு தகப்பன்மாரும் தங்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறீர்கள். உங்களுக்கு பின்பாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படியான காரியங்களை வைத்து செல்கிறீர்கள், அவருடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? ஒருவேளை இது தகப்பன்மார் தினம் என்று சொன்னால் தகப்பன்மார்களுக்கு மட்டுமல்லாதபடி இந்த நாளில் உலகத்தில் இருக்கிற அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் இல்லையா? நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு ஏற்றதாக அமைய வேண்டும், பிரியமானதாக அமைய வேண்டும். நாம் நீதிமான்களாக உத்தமன்களாக காணப்பட வேண்டாமத்தில் நோவாவை குறித்து சொல்லும்போது அவன் உத்தமமும் சன்மார்க்கமும் உள்ளவனாக காணப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அவன் உத்தமம் நீதிமானாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவம் காணப்பட வேண்டும். ஒருவேளை நான் என்னுடைய தகப்பனை இழந்து இருக்கிறேனே, என்னுடைய தகப்பனை நான் அறியாது இருக்கிறேனே என்று சொல்லி வருத்தத்தோடு காணப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? பரம தகப்பன் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆறுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம் அனைவருக்கும் தகப்பனும் தாயுமாக இருந்து நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் அவர் பொறுப்பெடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகையினால நீங்கள் அவரை சார்ந்து இருக்கும்படியாக, அவர் மேலே உங்களுடைய அன்பை வைத்தவர்களாக இருக்கும்படியாக நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம் இல்லையா? நமக்கு பரம தகப்பன் ஒருவர் உண்டு. நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் அவர் அறிந்திருக்கிறார், நம் தேவைகளை அனைத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆகையினாலே நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் அவர் மேலே பாரங்களை வைக்கும்போது அவர் நமக்கு இளைப்பாறுதலை தருகிற தேவனாயிருக்கிறார். நன்மையான ஈவுகளை தர வல்லவராயிருக்கிறார். நல்ல காரியங்களை இந்த உலகத்திலே அவர் நமக்காக வைத்திருக்கிறார். நாம் அவரை சார்ந்திருப்போம். அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் அப்பாவாக, பரம தகப்பனாக, பிதாவாக இருக்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உலகத்தில் தகப்பன்மார் தினமாக அனுசரித்தாலும் நீர் எங்களுக்கு பரம தகப்பனாக இருந்து எல்லா காரியங்களையும் செய்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். சமயத்திற்கேற்ற வார்த்தை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமேன்.